உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? சிறுநீர் வடிப்பு தடிப்பு நோய், அதாவது நெஃப்ரோஸ்கெலிரோசிஸ் அப்படின்னு பேர். நம்ம உடம்புல சிறுநீரகம்னு சொல்கிறாங்களே, கிட்னின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கிட்னிக்குள்ளார ஒரு சின்ன பகுதி, குட்டி பகுதி, அந்த ஒரு பகுதி தான் நிறைய சேர்ந்து அந்த உப்பு தண்ணியை வெளியேற்றுது, ரத்தத்தை சுத்திகரிக்குது. அதில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பாதிப்பு, அதாவது இரத்த ஓட்டம் கம்மியாக குறைவாக போகுது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தோல் மண்டலத்தின் வழியாக தான் உள்ள ரத்தம் போகிறது, வெளியில் இதெல்லாம் வரும். இதில் அந்த தன்மை, அந்த திசுக்களுக்குள்ளார ஏதாவது தடிப்புத்தன்மை வந்துச்சுன்னா அதனுடைய வேலை குறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ இது பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே எதன் தலைப்பின் கீழ் பார்க்குறோன்னா, திசு தடிப்பு நோய், ஸ்கெலிரோசிஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 தலைப்பு பார்த்தாச்சு. இப்போ 3வது விஷயம் என்ன அப்படின்னா இந்தது, அதனால் சிறுநீர் வடிப்பு தடிப்பு நோய் அப்படின்னு. இது இந்த வேலையை குறைவாக பண்ணால், இந்த வேலையை குறைச்சி பண்ணிட்டா என்னென்ன மாதிரி நோய் அறிகுறிகள் வரும், இது ஏன் அந்த மாதிரி வருது அப்படிங்கிற மிக தெளிவான முழுமையான விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதில் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உடம்பில் அந்த நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வடிப்பு தன்மையில் ஒரு 4 முக்கியமான பொருள் இருக்குது. இந்த முடி அளவுக்கு கூட இருக்கக்கூடிய மிக சின்ன குட்டியான இரத்த நாளங்கள், அதை என்ன சொல்லுவாங்க, நுண்குருதி நாளங்கள். அவ்வளோ மெலிதாக இருக்கும், அதுக்குள்ளே ரத்தம் போயிட்டு வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த இரத்த குழாயில் அப்படி ஒரு முண்டு மாதிரி சேர்ந்து அதிலிருந்து ரத்தம் வெளிப்பட்டு அதை வடிக்கணும். அதை என்ன சொல்கிறாங்க, குளோமருலை, தசை இணை குச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதாக பார்த்தா இதிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிப்படக்கூடிய இது எல்லாமே அந்த சிறுநீரகத்தில் நுண்குழல் இருக்குது, அந்த குழல் வழியாக தான் இதெல்லாம் பிரிஞ்சு போகுது. 3வது இது. 4வது இடைத்திசு, இன்டஸ்டிஷியல், அதில் இருக்கக்கூடிய திசுக்கள். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த 4மே என்ன ஆகுது அப்படின்னா தடிச்சுக்குது, லேசாக தடிச்சுக்குது. அப்போ தடிப்பு வந்தாலே அந்த இடத்துல வேலை குறைஞ்சிரும், முழுமையாக செயல்பாட்டுக்கு வராது. அப்போ அந்த செயல்பாட்டுக்கு வராதப்போ உடம்பில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்பை உடம்பு வெளியேற்றணும், தேவையான உப்பை மறுசுழற்சி பண்ணி உடம்பு எடுத்து வச்சுக்கணும். இந்த சரியான முறையில் இது செய்கிறப்ப தான் உடம்புக்கு வேணுங்கிற பித்த நீர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செரிக்கக்கூடிய ஆற்றல், அதில் கூட ஒரு மாறுபாடை ஏற்படுத்தும். அதாவது நம்ம அந்த சிறுநீரகத்திலிருந்து வரக்கூடிய ரத்தம் தான், வெளிப்படக்கூடிய ரத்தம் தான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் போக போகுது. அப்போ அது வடிகட்டப்பட்டு தெளிவாக இருந்தால் தான் எல்லா திசுக்களும் ஒரே போல் நல்லா இயங்கும். இல்லைன்னா இதனுடைய அந்த ஒரு மாசானது மொத்த உடம்புலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிறப்போ என்னென்ன மாதிரி நோய் அறிகுறிகள் வரும், இதில் 2 வகை இருக்குது. இதில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரத்தம் போகிறதுல ஒரு பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்கிறோம். அதே ரத்தம் போகிறத நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேறு அறிகுறிகள், அது அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்போ பற்றாக்குறை மட்டும் பார்ப்போம். அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மெயினாக இது வயிற்றுலேயும் இதனுடைய பாதிப்பு தெரியும்னு சொல்கிறாங்க. அதிகமாக பசியெலாம் ஒன்றுமே பெருசாக இருக்காது, பசியே கிட்டத்தட்ட இல்லாமையும் போகலாம், பசி இன்மை. அப்போ உடம்பில் எந்த அளவுக்கு அந்த பித்தமும் பித்தம் சார்ந்த அந்த ஒரு சுரப்பிகளும் நல்ல விதமாக சுரக்கணும், அந்த சுரப்பிக்கு வேணுங்கிற ஆற்றலை இரத்தம் வழியாகத்தான் இது போய் சேர்த்தும். இது எல்லாமே தடைப்படும் பொழுது பசியின்மை ஏற்படலாம், குமட்டல். அப்போது
எந்த அளவுக்கு பித்த நீரும் உடம்புக்கு வேணுங்கிற அந்த ஊட்டச்சத்து கிடைக்காத தன்மையினால் அந்த செரிமானத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு அது குமட்டலாக இருக்கலாம், வாந்தியாகவும் இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த உப்புத்தன்மை போய் தோல் படிவங்களில் போய் அங்கங்கே வந்து படலத்தில் போய் படும்பொழுது அது ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும். உடம்பில் வந்து தேவையில்லாத எதுவும் பாதிப்பு இல்லாமல் உடம்புக்குள்ளாரையே ஒரு அரிப்புத்தன்மை, எது கடிச்சில் வர தானாகவே ஒரு அரிப்புத்தன்மை வரும். இந்த உப்புத்தன்மை வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையோடு சேர்ந்து கலந்து போச்சு அப்படின்னா, ஈவன் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அந்த கிரே மேட்டர்னு சொல்ல அந்த இடத்துலலாம் போய் நின்றுச்சுன்னா அது வந்து தூக்கமே வராது. அப்படி ஒரு இரிட்டேஷன், ஒரு அரிப்புத்தன்மையை வந்து அங்கேயும் கூட அது ஏற்படுத்தும். தூக்கம் இல்லாததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ வேறு நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்து உடம்பு திடீர்னு எடை குறைஞ்சிரும். அதாவது இந்த சுத்திகரிப்பினுடைய தன்மை சரியாக இல்லைன்னா உடம்புக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்தை உடம்பு வெளியேற்றிடும், வேணாங்கிறதெல்லாம் உடம்பு வச்சுக்கும். இது மாதிரி எதிர்மறையான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கிறப்போ உடம்பினுடைய பலம் குன்றி அது வந்து எடை குறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் முதற்கொண்டு அது இரத்தத்தினுடைய வெளிப்பாடு தான். அப்போ அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு அருவருக்கத்தக்க சுவை வந்து ஏற்படும். இதுவும் இதில் கருத்தில் வச்சுக்கணும். இப்படிலாம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே நேரடியாக சிறுநீரகத்தை தொடர்பு பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து அவ்வளோ புரிதல் வராது. ஏன் அப்படின்னா சிறுநீரில் தானே அது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பாதிப்பு சிறுநீர்னால் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுனால சிறுநீரே போகாமலாம் கிடையாது, சிறுநீர்லாம் போகும். அதனுடைய தரம் அதான் நம்ம சொன்ன மாதிரி தேவையானதை பெற்றுக்கொண்டு தக்க வைத்து கொண்டு தேவையில்லாததை வெளியேற்றணும். ஆனால் இப்போ என்ன நடக்குது, தேவையில்லாதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு தேவையானதெல்லாம் வெளியேற்றிடும். இந்த மாதிரி ஒரு மாற்று நிலையில் இருக்கிறப்போ உடம்பினுடைய செயல்பாடுகளுமே வினோதமாக இருக்கும். அந்த வினோதத்தன்மையை தான் இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிகிட்ருக்கிறேன். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறோம். இதனுடைய புரிதல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளோ நேரம் நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ ஒரு பசி இல்லைன்னா அது பசி இல்லை, வாந்தினா வாந்தி, அப்படி புரிஞ்சிக்காமல் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நாம் என்ன சாப்பிட்டோம், இப்போ எப்படி இருக்கிறோம், இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஒரு விழிப்புணர்வு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வருது, நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல வைத்தியத்துக்கு போனால் கூட இந்த உடம்பினுடைய நிலைப்பாட்டை அப்படியே அவங்களுக்கு சொல்ல தெரியணும். அது எந்த வைத்தியமாக இருந்தாலும் சரி, நான் யாராக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்னு தெளிவாக அவங்களுக்கு சொன்னால் வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு இதுதான் கண்டிஷன் அப்படின்னு அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு புரிதல் வரும். இது எல்லாமே சிறுநீர் வடிப்பு தடிப்பு நோய் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த குருதி நாளத்தில் இருக்கக்கூடிய உட்படலம் அப்படிங்கிறதுல இதில் ரொம்ப சீர்கெட்டு போய் கிடக்கும். இது குருதி பற்றாக்குறைன்றதான் இதில் முக்கியமான கருத்துக்களாக நம்ம பார்க்குறோம். இப்போ 3 வகையான தன்மைகள் பார்த்துருக்குறோம். இதற்கு முன்னாடி வந்து பெருந்தமனி தடிப்பு நோய், தமனி தடிப்பு நோய், இப்போ சிறுநீர் வடிப்பு தடிப்பு நோயின்னு சொல்லிட்டு 3 விதத்தையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து தசை இணை குச்ச தடிப்பு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, ரத்தம் வந்து போகிறதுல பற்றாக்குறைங்கிறது இப்போ பார்த்தது. இனிமேல் வந்து ரத்தமே அங்கே போகலை. அப்போ என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் அழுகி போய் கெட்டு போய் செத்து போகக்கூடிய நிலைமைக்கு போயிடும். அது இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு போகிறப்போ அதுக்கு என்னென்ன மாதிரி நோய் அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிற தலைப்பிலேயே நம்ம வந்து பார்க்குறோம். ஆக மொத்தம் இது எல்லாமே திசு தடிப்பு நோய் அப்படிங்கிற முறைப்படி நம்ம பார்த்துட்டு வர்றோம். இதில் மொத்தம் 8 வகையான விஷயத்தை நம்ம சொல்கிறோம். 8 வகையான விஷயத்துக்கு இருதயத்துக்கு ஒன்று, சிறுநீரகத்துக்கு ஒன்று, எலும்பு, தசை, நரம்பு, தோல், பித்தநாளம் இப்படி இருக்குது. அதை வந்து தெளிவாகவே இன்னொரு தான் நம்ம பார்த்துருவோம். என்னென்ன வகைகள் இருக்குது, நாம் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்குறோம், இனிமேல் என்ன பார்க்கணுங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்ப்போம். என்ன அப்படின்னா, திசு தடிப்பு நோய் ஸ்கெலிரோசிஸ்ங்கிற தலைப்பில் முதல்ல நம்ம பார்த்து என்னென்னா பெருந்தமனி தடிப்பு நோய், ஆர்தரோஸ்கெலிரோசிஸ் அப்படின்னு பேர். இதில் வந்து இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு இரத்தமானது அதுக்கு தனக்குத்தானே கொடுத்துக்கிறதுலையோ, மூளைக்கு கொடுக்கறதுலையோ, கை காலுகளுக்கு போகிறதோ,
அல்லது சிறுநீரகத்துக்கு கொடுக்கறதுல ஏற்படக்கூடிய தோய்வு, இதனால் வரக்கூடிய நோய் அறிகுறிகளை முழுமையாக நம்ம பார்த்தோம். அதற்கு தீர்வாக என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து புடலங்காய், எலுமிச்சம்பழம், வெத்தலை அதை அரைச்சி வடித்து குடிச்சிட்டு பீர்க்கங்காய், வாழைக்காய் இதெல்லாம் இணைப்பு திசு சார்ந்த ஒரு பாதிப்பு, அதற்கு இது தீர்வாக இருக்குன்னு நம்ம தெளிவாக வந்து இதனுடைய முதல் பகுதியில் பார்த்தோம். ரெண்டாவதாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா தமனி தடிப்பு நோய், ஆர்டீரியோஸ்க்ளெரோசிஸ். இதில் என்ன சொல்ல வந்தது, அந்த உள்ளே இருக்கக்கூடிய படலம், உள்படலம், இடைப்படலம், வெளிப்படலம் 3 இருக்குது. அந்த இடைப்படலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மென்மையான தசைகள் மென்மை இழந்து கடினமாகிறது, கல்லாகிறது. இது என்ன பண்ணுது, இரத்த ஓட்டத்தை போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாகிடும். அந்த தடையை நீக்கி மீண்டும் சீரமைப்பதற்கு நமக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தோன்னா அரசாணிக்காய் வேணும். அதன் கூட புடலங்காய் சேர்த்து அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா ரத்தம் போகக்கூடிய இரத்த நாளங்களும் சீர்பெறும். ஒரு இரத்தத்தை சேர்த்துக்கூடிய ஒவ்வொரு திசுக்களுக்கும் சேர்க்கக்கூடிய பொறுப்பு சரியான முறையில் நிகழும். எந்த விதமான மாற்றமும் ஏமாற்றமும் வராது. இது ஏன் அந்த மாதிரி பாதிச்சிருக்கு அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து ஏற்றம், அதனால் அது இருக்குது. அது எதனால் வருது அப்படிங்கிறத வந்து 6-7 விதத்தில் நம்ம வந்து பார்த்தோம். அதனுடைய பாதிப்பு போன பகுதியில் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பகுதியில் வந்து என்னென்னா சிறுநீர் வடிப்பு தடிப்பு நோய் அப்படின்னா அது எப்படி சிறுநீர் வரக்கூடிய அந்த பாதையில் ஏற்படக்கூடிய தடிப்புகள் வருது, அந்த தடிப்பு வந்தால் உடம்பு எப்படிலாம் வந்து அதுக்கு நோய் அறிகுறிகளை காட்டும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இது போக இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்ன அப்படின்னா தசை இணைப்பு குச்ச அந்த தடிப்பு நோய், அதாவது அந்த ஃபில்டர் பண்ணக்கூடியதில் மிக முக்கியமான திசுக்கள் பயங்கரமான கடுமையான பழுதடைந்து அது தழும்பாகவே மாறிடுச்சு, பற்றாக்குறையில் தழும்பாகவே மாறி செயல்படாமல் போயிடுச்சு அப்படின்னா அதற்கு என்ன தீர்வுங்கிறத வந்து பார்க்குறது. இன்னொன்று வந்து தசைகள் சார்ந்ததாக முன்பக்க தடிப்பு நோய், பிரைமரி லேட்ரல் ஸ்க்ளெரோசிஸ். நம்ம இப்போ இது வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து இந்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய தசைகளை பற்றி பேசணும். முழுசாகவே உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுடைய பொறுப்பில் பேசுகிறப்போ முன்பக்க தடிப்பு நோய். அடுத்தது வந்து நரம்புகளினுடைய இழை, அந்த நெர்வ் ஃபைபர்னு சொல்கிறாங்க, அந்த நரம்பிழையில் ஏற்படக்கூடிய தடிப்புத்தன்மை. இது ஓரளவுக்கு பரிச்சயமான நிறைய பேருக்கு இது புரிந்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இந்த நோயை பற்றி சரியாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமானா ஒரு கேள்விக்குறி தான். இதுதான் அப்படின்னு இன்னதுதான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு பேர் மல்டிபிள் ஸ்க்ளெரோசிஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல தோலே வந்து திசுக்கள் வந்து மிக கடினமாக தடிப்புத்தன்மை கொண்டதாகவே மாறிடும். அதுக்கு சிஸ்டமிக் ஸ்க்ளெரோடெர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக வந்து பித்த நீர்நாள தடிப்பு நோய், அதாவது பிரைமரி ஸ்க்ளெரோசிங் கொலாங்கிட்டிஸ். இது வந்து பித்த நாளத்தில் பித்த நீரில் இருக்கக்கூடிய நாளம் இருக்குல்ல, அது தடித்து போனால் என்னென்ன வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இப்படி 8 வகையான அந்த தடிப்பு நோயை பற்றி நம்ம வரிசையாக பார்த்துருக்கோம். அதில் 3 முடிஞ்சிருச்சு. 4ஆவது இருக்கக்கூடிய மிக முக்கியமானது தான் சிறுநீரகம். அதாவது இது கிட்டத்தட்ட சிறுநீரக செயலிழப்பு, அந்த தான் இதுக்கு அர்த்தமே அதுதான். அப்போ அது எப்படி பண்ணுறது? தசை இணைக்குச்ச தடிப்பு நோய் அப்படின்னா அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன யூனிட், அந்த பாதிப்பு ஒரு பல லட்சம் தன்மை இயக்கம் கொண்டது வந்து பாதிப்பு ஏற்பட்டு தான் வரும். நெஃப்ரான்ஸு நிறைய இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும். அது எப்படி சீர்படுத்துறது? அதற்கு என்ன ஊட்டச்சத்து வேணும்? அந்த சிறுநீரக செயலிழப்பை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா முடியாதனா அதுக்கு முடியும்னா என்ன விதமான நம்ம முயற்சி பண்ணணும்? இந்த கை கால் மூஞ்சியில் வீங்கிக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எதனால் வருது? அப்படி வந்ததுன்னா அதுக்கு என்ன தீர்வு? உடம்புடைய அந்த உப்புத்தன்மை எப்படி குறைக்கிறது? எல்லாத்தையுமே மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போகிறதுக்குண்டான வழி என்ன? இது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம சொன்னோம் இதுக்கு முன்னாடி பகுதியிலே உடம்புல வந்து இந்த திசு தடிப்பு நோய் வரத்துக்கு மிக முக்கியமான காரணமே வந்து அதிகப்படியாக நார்ச்சத்து குறைவான அல்லது நார்ச்சத்தே இல்லாத உணவை சாப்பிட்டா அப்படி வரும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த பயிறு, பருப்பு, கடலை இதெல்லாம் வந்து மிக ரொம்ப குறைவான நார்ச்சத்து. அதே முட்டை அசைவத்திலலாம் நார்ச்சத்தே வந்து கிடையாது. இதன் காரணமாக தான் பலவிதமான கட்டிகள்,
கரணைகள், கழலைகள், இப்படி பலவிதமான தோல் சார்ந்த ஒரு நோய் அறிகுறி வந்து அது வந்து வேறு மாதிரி புற்றுநோயாகவும் பல பேரில் வந்துக்கிட்டு இருக்கு, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதிகப்படியான நார்ச்சத்து இருந்தால் எந்த பாதிப்பில் அந்த நார்ச்சத்தை கூட அதை ரொம்பவுமே கடுமையாக சமைக்காமல் லேசாக எடுத்துக்கலாம், அல்லது அப்படியே வந்து அதனுடைய தன்மை மாறாமல் பச்சையாகவே சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.